வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய காலேஜ் லைஃப்பில் நான் பட்ட கஷ்டங்கள் பற்றியும் அப்போது எனக்கு கஷ்டப்படும் போது எனக்கு கிடைத்த சில உதவிகள் பற்றியும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படின்னா, நான் என் காலேஜில் கிளாஸ்லலாம் ஃபஸ்ட்டு பெஞ்சில் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருந்தாலுமே போர்டில் இருக்கிறது எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் என்னால் ஃபோக்கஸும் பண்ண முடியாது. ஸோ அப்போது என்ன பண்ணாங்க, என்னோடய ப்ரொஃபஸரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டு, என் ப்ரொஃபஸர் வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னு ஐசெட் ப்ராப்ளத்தோட ஒரு பொண்ணு இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்போ, அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி விஷுவலி சேலஞ்சுக்குன்னு அசிஸ்டிவ் டிவைஸ்லாம் விற்கிற ஒரு கடை எனக்கு தெரியும், அங்கே வேணால் அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் அந்த பொண்ணுக்கு செட் ஆகிற மாதிரி ஏதாவது அசிஸ்டிவ் டிவைஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்புறமா ஒரு நாள் என்னை கூப்பிட்டு போனார் அந்த கடைக்கு. அங்கே போயிட்டு என்னோடய ஐசைட்டில் செக்கப் பண்ணிவிட்டு என்னோடய ஐசைட்டுக்கு ஏற்ற மாதிரி இதுதான் செட் ஆகும்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு டெலிஸ்கோப் ஸ்பெக்டக்கிள் ஒன்று கொடுத்தாங்க. டெலிஸ்கோப் ஸ்பெக்டக்கிள்னால் அது நார்மல் ஸ்பெக்ஸ் மாதிரி இருக்கும், பட் ஆனால் அந்த கண்ணாடி வந்து எப்படின்னா டபுளாக இருக்கும். ரெண்டு கண்ணாடி போது ரெண்டு 4 கண்ணாடி மாதிரி இருக்கும். அது ஜூம் பண்ணி காமிக்கும், அப்படி தூரமாக இருக்கிறத ஜூம் பண்ணி காமிக்கும். ஸோ அது மாதிரி ஒன்று 4000 ரூபாய்க்கு அது வாங்கினேன். அதுக்கு வந்துட்டு பணம் கூட வந்து எங்கள் காலேஜில் வந்துட்டு சிறு துளிகள்னு சொல்லிட்டு ஒரு கிளப் இருக்கும், சேரிட்டி கிளப் இருக்கும். ஸோ அவங்க கொடுத்த டொனேஷனில் தான் நான் அந்த இது வாங்கினேன், அந்த கண்ணாடி வாங்கினேன். ஸோ அப்படி வாங்கிட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்படின்னா, ஆனால் நான் அதை பார்த்துட்டு நான் எங்கள் ப்ரொஃபஸர்கிட்ட சொன்னேன், ஃபாதர் இது ரொம்ப அசிங்கமாக இருக்குது, ரொம்ப டபுள் கண்ணாடி மாதிரி இருக்குது, இதை போட்டுட்டு நான் எப்படி 4 பேர் முன்னாடி உட்காந்துருப்பேன், நான் கிளாஸில் எல்லோரும் அழகாக வருவாங்க, நான் மட்டும் அசிங்கமாக இந்த மாதிரி கண்ணாடி போட்டு ஃப்ரண்ட் ரோவில் உட்காரணுமா, எல்லோரும் என்னை என்ன நினைப்பாங்க, அபசகனமாக நினைப்பாங்க, இல்லை என்னை டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க இல்லையே ஃபாதர், நான் இது போட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ எங்கள் ப்ரொஃபஸர் சொன்னாங்க, நீ நல்லா படிக்கணும், நீ வந்துட்டு டிகிரி கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா இந்த கண்ணாடியை போடு, அப்படி இல்லைன்னா நீ போடாது அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தை சொன்னார். சரி, அப்போ நம்மளுக்காக நம்ம இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் டெய்லி அந்த ஸ்பெக்ஸை போட்டுட்டு தான் உட்காந்துருப்பேன். ஃப்ரண்ட் ரோவில் நான் மட்டும், கேர்ள்ஸ் சைடில் நான் மட்டும் தான் இருப்பேன். பொதுவாகவே எங்கள் காலேஜில் ஃப்ரண்ட் ரோவில் யாருமே உட்காரவே விருப்பப்பட மாட்டாங்க. என் ப்ரொஃபஸராக கூப்பிட்டு உட்கார வச்சா தான் உட்காருவாங்க, அதர்வைஸ் ஃப்ரண்ட் ரோவில் யாருமே உட்கார மாட்டாங்க. ஸோ கேர்ள்ஸ் சைடில் நான் ஒருத்தி தான் இருப்பேன், பாய்ஸ் சைடில் ஒரு 2 பசங்க மட்டும் ஃப்ரண்ட் ரோவில் இருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ எனக்கு பக்கத்தில் ஹெல்ப்புக்கு கூட யாருமே இருக்க மாட்டாங்க, எதுவும் கேட்கறதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ நான் பாட்டு தனியாக ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துட்டு நான் அப்படியே போர்டு பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதுவேன், கொஞ்சம் கவனிப்பேன், அந்த மாதிரி எழுதிப்பேன். ஆனால் அந்த ஸ்பெக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கும், ஆனால் என்னென்னா ரொம்ப தலை வலிக்கும், ரொம்ப தலை பாரமாக இருக்கும், எப்படா கண்ணாடியை கழட்டி வைப்போன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் போட்டு நான் ஒரு 2 செமஸ்டர் கிட்ட என்னமோ அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கடைசி செமஸ்டர் வந்துச்சு, அப்போது வந்து அந்தளவு சப்ஜெக்ட்ஸ் இல்லைன்னு நான் அதை யூஸ் பண்ணுறதுக்கு விட்டுட்டேன். ஸோ அது ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அதே மாதிரி நான் செகண்ட் செமஸ்டரில் 4 அரியர் வந்துருச்சு எனக்கு. ஸோ அதோட எனக்கு இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கன்டினியூ பண்ணி விட்டுட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன், ரொம்ப ஸ்டப்பனாக இருந்தேன். அப்போ எல்லாருமே என்னோடய சுச்சுவேஷன் பார்த்துட்டு ரொம்ப பரிதாபப்பட்டு என்ன சொன்னாங்கன்னா, யாருக்குமே கிடைக்காத சீட்டு உனக்கு கிடச்சிருக்கு, இதை நீ வேஸ்ட் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி. நான் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி ஹிந்தியில் படித்தேன் 4 இயர்ஸு, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ இது யாருக்குமே கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு உனக்கு கிடச்சிருக்கு, அதை நீ வேஸ்ட் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி எனக்கு என்னென்ன ஹெல்ப் வேணும்னு கேட்டு அதெல்லாம் பண்ணாங்க. இன்ஜினியரிங் புக்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லி, அது லைப்ரரியில் கூட எடுக்க முடியாது, காலேஜ் லைப்ரரி இருந்தாலும் அது எடுக்க முடியாது, நிறைய டிமாண்ட் இருக்கும் அந்த செமஸ்டர் அப்போலாம். ஸோ கிடைக்காது நம்மளுக்கு. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது எங்கள் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர்ஸ்லாம் வந்துட்டு அவங்கக்கிட்ட இருக்க பழைய புக்ஸு, அவங்களுக்கு தெரிஞ்ச ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து கலெக்ட் பண்ண புக்ஸு, அந்த மாதிரி எல்லா புக்ஸும் வாங்கி எனக்கு யூஸ் பண்ண கொடுப்பாங்க. அப்புறம் வந்துட்டு எங்கள் கிளாஸில் ஒரு டாப்பர் பையன் இருந்தாங்க.
அவங்க நோட்ஸ் எப்படின்னா அப்படியே டீச்சர் சொல்கிறது ஒரு வரி விடாமல் கரெக்டாக நோட்ஸ் எடுப்பாங்க. ஃபுல் அட்டென்டிவாக இருப்பாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக கிளாஸ் வச்சுருந்தாலும் ஃபுல் அட்டென்டிவாக இருந்து நோட்ஸ் எல்லாம் பக்காவாக எடுப்பாங்க. ஸோ அவரோட நோட்ஸ் தான் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ரெஃபர் பண்ணுவாங்க. நாளைக்கு செமஸ்டர்னால் இன்றைக்கி அவர் நோட்ஸு ஃபுல்லாக எல்லோரும் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருவாங்க, படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவரோட நோட்ஸு நான் வீக்லி அவர்கிட்ட நோட்ஸ் வாங்கிட்டு போயிட்டு எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு ஃப்ரீயாகவே அது ஜெராக்ஸ் எடுத்து தர மாதிரி எங்கள் மேடம் ஒருத்தவங்க ஹெச்ஓடியாக இருந்தாங்க. அவங்க எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ வீக்லி எனக்கு ஃப்ரீயாகவே அது எனக்கு ப்ரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருவாங்க. ஜெராக்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அப்புறம் வந்து ஒரு ப்ரொஃபஸர் எப்படின்னா எனக்கு ஐசைட் ப்ராப்ளம் இருக்குன்றதுக்காக அவங்க வந்து ஜென்ரலாக போர்டில் எழுதுறதை விட பெரிய சைஸில் போர்டில் எழுதுவாங்க. எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, ஏன் இந்த மேடம் இப்படி பெருசாக போர்டில் எழுதிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவங்களை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி அவங்க எனக்காக தான் அவங்க பெருசாக எழுதுறாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்புறமா அது உனக்காக வா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறமா என் கிளாஸில் இருக்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸு மற்ற கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே டாப்பர்ஸாக இருக்கிறவங்க வந்துட்டு தனியாக எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி சப்ஜெக்ட்ஸ்லாம் சொல்லி தருவாங்க. அப்புறம் எங்கள் ப்ரொஃபஸர்ஸுமே சிலர் வந்துட்டு அவங்க ஃப்ரீ டைமில் எனக்கு சொல்லி தருவாங்க. எனக்கு மட்டும் தனியாக கிளாஸ் மாதிரி சொல்லி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்புறம் வந்துட்டு ஐவி அந்த மாதிரி ஏதாவது போகிறோம் அப்படின்னா அது கூட தேவையான காசு கூட என்னோடய கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே ஷேர் போட்டு என்னை கூப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஹெல்ப்லாம் எனக்கு கிடச்சிது. நான் கஷ்டப்பட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஹெல்ப்பும் கிடச்சிது. அதை வச்சு நான் எப்படியோ படித்து முன்னேறி வந்துட்டேன். அது ஒரு 65% நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணி வெளியில் வந்துட்டேன். ஸோ நம்ம வாழ்க்கையில் சில பக்கங்களை சில சம்பவங்களை நம்ம நினச்சி கூட பார்க்கக்கூடாது. இல்லை நம்ம நிலைமை நம்ம எதிரி கூட வரக்கூடாது அப்படின்னு நினைப்போம். இன்னொரு தடவை அந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம வாழ்க்கையிலவே நடக்கூடாதுன்னு நினைப்போம்ல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வாழ்க்கையில் இது வரைக்கும் நிறையா நடந்திருக்கு. அதில் என்னோடய காலேஜ் லைஃப்பும் ஒன்று. ஸோ அந்த மாதிரி கஷ்டம் நான் திருப்பி வாழ்க்கையில் படவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். ஸோ அதனால ரொம்ப கஷ்டப்பட்டேன். எக்ஸப்ட் அந்த ஹாஸ்டல் லைஃபு அது நல்லாயிருக்கும், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கிறது அது நல்லாயிருக்கும். பட் அதர் தென் தட் இந்த ஸ்டடீஸ் ரிலேட்டடாக ரொம்ப கஷ்டப்பட்டது. அது இன்னொரு தடவை வாழ்க்கையில் அந்த மாதிரி சூழ்நிலை வரவே கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிற விஷயம். பட் ஒரு லைஃப் லெசன் எனக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.